நமசிவாய நமசிவாய நற்றுணையாவது நமச்சிவாயமே. தாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் பெருக வையகம். டிக்கைய சட் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை ஸ்ரீ காமீஸ்வரர் திருக்கோயில் வில்லியனூர். பழம்பெரும் கோயில், சிவபெருமானுடைய பழம்பெரும் கோயிலில் வில்லியனூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை ஸ்ரீ காமீஸ்வரர் திருக்கோயில். ஸோ இந்த திருக்கோயிலினுடைய ஸ்தல விருட்சம் வில்வமரம். கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு வில்வமரம். பின்னாடி பார்க்குறீங்க பாருங்கள், அந்த வில்வமரம் தான் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்தல விருட்சம். இந்த கோயிலினுடைய ஸ்தல விருட்சமாகும். இன்றைக்கி நிறைஞ்ச பிரதோஷ நாள். ஸோ அடியேன் இந்த தல விருட்சத்துக்கு வரணும்னு இருக்குது. இன்னொரு கோயிலுக்கு போகலான்னு அடியேன் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் சிவபெருமான் பாருங்கள், இன்றைக்கி நிறைஞ்ச ஆவணி மாத பிரதோஷம் இன்றைய தினத்தில் ஐயாவை பார்க்கணும். முதன்முறையாக வரேன், ஐயாவை பார்க்கணுன்னு வச்சுருக்காரு. அருமையான சிறுத்தலம். அனைத்தும் இந்த கோயில் உள்ளவே இருக்குது. ஆமாம், ராஜகோபுரம், தெப்பக்குளமும் உள்ளே இருக்குது. பாருங்கள், உள்ளே இருக்கிறது தான் தெப்பம். அடியேன் பின்னாடி இருக்கிறது பெரிய ஆடிட்டோரியம், கலையரங்கம், நிகழ்ச்சி நிரல்லாம் நடத்தக்கூடிய இடம். ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் அடியேன் முன்கூட்டியே உட்காந்துடலாம். ஸோ அப்படி ஒரு திருத்தலம் ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை ஸ்ரீ காமீஸ்வரர் திருக்கோயில். நற்றுணையாவது நமச்சிவாயமே. யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் பெருக வையகம். வாழ்க வளம்பன் வாழ்க. ராஜகோபுர தரிசனம் பார்த்துங்க. முதல்ல ராஜகோபுரத்தை பதிவு பண்ணிவிட்டு, நந்தியாரை பதிவு பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா தான் அடியேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போவேன். ஒவ்வொரு ஸ்தலத்துக்கு போகும்போதும் நிதானமாக இந்த ஸ்தல வரலாறு, தல விருட்சம், அங்கே இருக்கக்கூடிய ஆர்கிடெக்ட் ஒர்க்கு இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக தான் மூலவரை நந்தியாரை தரிசனம் பண்ணிவிட்டு மூலவரை தரிசனம் பண்ணணும். ஸோ அது மாதிரி தான் கலைநயத்தோடு ஒவ்வொரு சிவன் ஆலயத்திலும் சரி, விஷ்ணு ஆலயத்திலும் சரி, நம்ம எந்த கோயிலில் போனாலும் அது மாதிரி பார்க்கணும். ஏதோ போனோம், சாமி கும்பிட்டோம், அடுத்த பஸ்ஸு ஏறி வீட்டுக்கு வந்துட்டோம், நானும் போயிட்டு வந்தேன் பிரதோஷத்துக்குன்னு இருக்கக்கூடாது. ஆத்ம முறையில் தரிசனம் பண்ணணும். இல்லைன்னா வீட்டில் இருந்தே தரிசனம் பண்ணிக்கலாம். நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. நமக்கு நாளும் பொழுதும் எல்லா வேலையும் இருக்க தான் செய்யும். கோயிலுங்கன்னு வந்துட்டால் நாம் அது மாதிரி யோகத்தில் இணைஞ்சிடணும். யோக நிலைன்னு அடியேன் அடிக்கடி சொல்லுவேன். யோக நிலை என்பது ஒன்றுமே கிடையாது. நாம் என்ன பாத்திரத்தை கதாபாத்திரத்தில் இருக்கோமோ அந்த கதாபாத்திரமாக மாறிடுறது தான் யோக நிலை, யோகம். அது சிவன்கிட்ட கேட்டிங்கன்னா அப்படியே வாரி வழங்கிடுவார். ஸோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே ஆயிடலாம். ஸோ தட் இஸ் கால்டு யோக நிலை. நாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் பெருக வையகம். டிக்கைய சட்டு நிறைஞ்ச ஆவணி மாத பிரதோஷ நாள் 20/8/2025 புதன்கிழமை. முதலாக சிவபெருமானை காமீஸ்வரரையும் உடனுரை ஸ்ரீ கோகிலாம்பிகை தாயாரையும் பார்க்க வந்திருக்கேன். நாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் பெருக வை. நமச்சிவாய நமச்சிவாய சிவாய.